ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் 7338824242. தற்போது வந்துள்ள அண்மை செய்தி. ஜம்மு காஷ்மீரில் பணியாற்றும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த சிஆர்பிஎஃப் வீராங்கனையின் வீட்டில் கடந்த ஜூன் மாதம் நகை திருடப்பட்டதாக புகார் செய்தும் இதுவரை எந்த நடவடிக்கை இல்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. காவல்துறை நடவடிக்கை எடுக்காததால் தேசிய கொடியை தோளில் சுமக்கும் வீராங்கனை சமூக வலைதளத்தில் உதவி கோர வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக தமிழக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். இது வெறும் சட்டவிரோதம் மட்டுமல்ல, திமுக ஆட்சியில் குற்றவாளிகள் சுதந்திரமாக சுற்றி வருவதும் இதற்கு காரணம் என அண்ணாமலை கடுமையாக சாடியுள்ளார். தேசிய பாதுகாவலர்களை கெஞ்சும் சூழ்நிலைக்கு தள்ளிய திமுக ஆட்சியை சாடிய அண்ணாமலை முதல்வரே விழித்துக் கொள்ளுங்கள் என எச்சரித்துள்ளார். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஜம்மு காஷ்மீரில் பணியாற்றும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த சிஆர்பிஎஃப் வீராங்கனையின் வீட்டில் கடந்த ஜூன் மாதம் நகை திருடப்பட்டதாக புகார் செய்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. காவல்துறை நடவடிக்கை எடுக்காததால் தேசிய கொடியை தோளில் சுமக்கும் வீராங்கனை சமூக வலைதளத்தில் உதவி கோர வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக தமிழக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். இது வெறும் சட்டவிரோதம் மட்டுமல்ல, திமுக ஆட்சியில் குற்றவாளிகள் சுதந்திரமாக சுற்றி வருவதும் இதற்கு காரணம் என அண்ணாமலை கடுமையாக சாடியுள்ளார். தேசிய பாதுகாவலர்களை கெஞ்சும் சூழ்நிலைக்கு தள்ளிய திமுக ஆட்சியை சாடிய அண்ணாமலை முதல்வரே விழித்துக் கொள்ளுங்கள் என எச்சரித்துள்ளார்.